ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசி. இன்னைக்கு பசிம் ருசியில் நாம் அந்த காலத்துலேருந்தே பாரம்பரியமாக செய்யக்கூடிய வாழைத்தண்டு புளிக்கறி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து, இது கூட ஒரு சின்ன பீஸ் வாழைத்தண்டை குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி, தண்ணியாக கரைக்காமல் ஓரளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தே ஆகணும். பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடுகும் காஞ்ச மிளகாயும் தாளிச்சிருக்கோம். இப்போ ஒன்ஸ் அகைன் 1/2 ஸ்பூன் கடுகு, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 2 கொத்து எல்லாம் சேர்த்து தாளித்து கொதிச்சிட்டு இருக்க வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். புளி வெல்லம் சேர்த்த உடனே தாளிச்சு விட்டுறணும். இதை தாளிச்சது புளி வெல்லம் காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதிச்ச பிறகு இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு புளிக்கறி ரெடி. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிடலாம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிடலாம். கர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கல் தோசை, சப்பாத்தி, அந்த மாதிரி உப்மா, அந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கெலாம் கூட இது ரொம்ப சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.